Hi friends, welcome back to SK Electronics Tamil. இனி நம்ம சேனல்ல பார்க்க போற இந்த வீடியோல Daly பிராண்டோட ஸ்மார்ட் BMS பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் and இந்த BMS கான வயரிங் டயகிராம் and கனெக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய BMS பத்தின வயரிங் டீடைல்ஸ் and கனெக்ஷன் டயகிராம் எல்லாமே வந்து வீடியோஸ் வந்து நிறைய வந்து கொடுத்திருக்கோம். சோ இந்த ஸ்மார்ட் BMS பத்தி இதுவரைக்கும் வீடியோஸ் வந்து நிறைய வந்து போட்டது கிடையாது. அதாவது BMS மட்டும் தனியா வீடியோ வந்து போட்டது கிடையாது. பேட்டரியில இருக்கிற BMS பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். பட் தனியா BMS மட்டும் ரிவ்யூ பண்ணது கிடையாது. சோ இன்னைக்கு இந்த BMSல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க, சோ இது எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அதுல இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைலும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சோ फ्रेंड्स, இப்போ என் கையில இருக்கிற இந்த BMS 19 சீரிஸ்ல 8 amps BMS இது Daly பிராண்டோட ஸ்மார்ட் BMS லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி யூஸ் பண்ணக்கூடிய 60 வோல்ட் பேட்டரிக்கான BMS தான் இப்போ என் கையில வந்து இருக்கு. சோ இது கூட என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சென்ஸ் ஒயர் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது 19 சீரிஸ்ல கனெக்ட் பண்ணக்கூடிய சென்ஸ் ஒயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு BMS கூட வந்துரும். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத்துக்கான அந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து கொடுத்திருப்பாங்க கூட. இது இல்லாம ஒரு சின்ன பஸர் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கூட வந்து கொடுத்திருப்பாங்க. சோ கனெக்டிவிட்டிக்காக ஒரு 4 ஒயர், அதாவது 5 ஒயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் எடுக்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா BMS. சோ இப்போ BMS ஓட இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்கலாம். சோ எப்பவும் போல அவங்களோட பிராண்டிங் Daly BMS அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஃபேன் மாதிரி இருக்கிற அந்த ஒரு லோகோ வந்து பாத்தீங்கன்னா Daly பிராண்டோட லோகோ இது. சோ அவங்களோட BMSல இது யூஸ் பண்றது. இது ஃபேன் கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க BMSல ஃபேன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபேன்லாம் கிடையாது, ஜஸ்ட் இது ஒரு மெட்டல் மேலே வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா BMSக்கான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 19S 60 வோல்ட் 8 amps BMS அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்சார்ஜ் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 amps, அதாவது பேட்டரியிலேருந்து அவுட் எடுக்கக்கூடிய அந்த கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 amps வந்து எடுத்துக்கலாம். இதோட சார்ஜிங் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 amps இது. ஸோ கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ்னால் இது ப்ளூடூத் டிவைஸ் அண்டு நம்மளோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி இந்த பேட்டரியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கறதுக்கான அந்த ஒரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் போர்ட்டு வித் பேலன்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வித் பேலன்ஸ்னால் என்னென்னா சார்ஜ் ஏறும்போது டிஸ்சார்ஜ் ஆகும்போதும் செல்லுக்கு இடையில் இருக்கிற அந்த ஒரு சில அன்பேலன்ஸான ஈக்குவலான வோல்டேஜ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணும், அதாவது பேலன்ஸ் பண்ணும். ஸோ இது வந்து அக்யூரேட்டாக பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி வந்து கிடையாது. ஸோ சார்ஜ் ஏறும்போது இன்புட் கரண்ட் உள்ளே கொடுக்கும்போது எந்த சீரிஸில் அதிகமான வோல்டேஜ் போகுதோ ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எடுக்கும். ஸோ அந்த வேலையை தான் பண்ணும். ஓரளவு உங்களோட பேட்டரி பேக் பேலன்ஸாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேன் 485 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. UART அண்ட் BT அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டுக்கான ஒரு என்னென்ன நம்ம கனெக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கான போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NTCன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து 2 தெர்மல் சென்சர் வந்து வரும். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆச்சுன்னா கட் பண்ணக்கூடிய அந்த தெர்மல் சென்சர் இதில் வந்து 2 கொடுத்துருப்பாங்க, 2 சென்சரு. ஸோ ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்சர் இருக்கும். மொத்தமாக 4 சென்சரு. இது இல்லாமல் BMS உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சர், மொத்தமாக 5 சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த BMSல ஹீட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் சென்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. 4 சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வைக்கிற மாதிரியும், ஒரு சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக BMS உள்ளே இருக்கும். BMS ஹீட் ஆச்சு அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட் பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த BMS கீழே ஒரு சில போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. LED 12 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. UART இருக்குது. UART தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டிவைஸ். இந்த கேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆப்போசிட்டில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போர்ட் இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸருக்கான அந்த ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த BMS கூட என்னென்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் பேர் பண்ணுறதுக்கான அந்த ஒரு டிவைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து கொடுத்துருக்காங்க. அது கம்யூனிகேஷனுக்கான அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் சென்ஸ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து இருக்குது. ஸோ இதுதான் BMS. பேக் சைடில் நம்ம எப்பவும் போல் பார்க்குற BMS தான், நார்மல் வாட்டர் ப்ரூஃப் BMS தான் எப்பவும் போல் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா BMSோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த BMS கூட அந்த பொருளாக என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த BMS பற்றினா, அதாவது அந்த ஸ்மார்ட் BMS பற்றினா இன்டெப்த்தான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நார்மல் BMS பற்றினா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு BMSனால் என்னென்னு கேட்டிங்கன்னா பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. உங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லித்தியம் பேட்டரியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த BMS. ஒரு செல்லுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் வோல்டேஜ் போகணும், டிஸ்சார்ஜ் ஆகும்போது எவ்வளோ வோல்டேஜ் கட் ஆஃப் ஆகணும், அண்டு பேட்டரியோட டெம்பரேச்சர் இதெல்லாம் வச்சு பேட்டரி மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த டிவைஸ் வந்து பேட்டரி பேக்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நார்மலாக இருக்கும். நார்மல் BMSனால் உங்களுக்கு இவ்வளோ தான் ஒரு செல்லுக்கு போகணும், இவ்வளோ தான் டிஸ்சார்ஜ் ஆகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது நம்ம வந்து கண்ணால் வந்து பார்க்க முடியாது. ஸோ மல்டிமீட்டர் வச்சு பார்த்தாலோ இல்லை எதனா மிஷினில் கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது தெரியும். ப்ரோக்ராமிங் வந்து உள்ளே வந்து பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் BMSல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லோட இண்டிவிஜுவல் வோல்டேஜ் நம்ம மொபைல் மூலியமாக வந்து பார்த்துக்கலாம். அதாவது ஒரு பேட்டரியில் 19 சீரிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா
அந்த 19 சீரிஸ்லாம் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் 19 சீரிஸும் தனித்தனியாக வந்து பார்த்துக்கலாம். அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரியில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, அதாவது ஹீட் எத்தனை டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மொபைல் மூலிமா, அதாவது இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அந்த அப்ளிகேஷன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பேட்டரி பேக்கில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, ஒவ்வொரு செல்லையும் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, சார்ஜ் ஆகும்போது எவ்வளோ வோல்டேஜ் ஆகுது என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் பிஎம்எஸ் மூலிமா நீங்கள் மொபைல் மூலிமா வந்து பார்த்துக்கலாம். ஸோ நார்மல் பிஎம்எஸில் உங்களால் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பேட்டரி பேக் ஓப்பன் பண்ணாமல் பார்க்க முடியாது. ஓப்பன் பண்ணி மல்டிமீட்டர் வச்சு பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் பிஎம்எஸில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேட்டரி பேக்கில் நீங்கள் கையே வைக்காமல் பேட்டரியில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, எதனால் பேட்டரி ஆஃப் ஆகிருக்கு, ஸோ இப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னா எவ்வளோ நேரத்துக்கு இந்த வண்டி ஓடும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மூலிமா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் பிஎம்எஸ்லேருந்து அவுட்புட் வராமல் நீங்கள் மொபைல் மூலியமாக ஆஃப் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா, நீங்கள் மொபைல் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவுட்புட்டே வந்து பேட்டரி வந்து சுத்தமாக வராது. ஸோ அதுமாதிரி சார்ஜிங் இன்புட் கொடுக்கும் போதும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார்ஜிங் உள்ள வந்து எடுத்துக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் பிஎம்எஸ்ல இருக்குது. சப்போஸ் உங்கள் வண்டி யாராவது எடுத்து போகக்கூடாது, பேட்டரி ஆன் பண்ணி இல்லை ஒயர் ஷார்ட் பண்ணி எடுத்து போகக்கூடாதுன்னா நீங்கள் பேட்டரிலேருந்து அவுட்புட் வராத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் பிஎம்எஸ் வந்து இருக்குது. ஸோ ஸ்மார்ட் பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள கிடையாது 2 பெரிய பிராண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று டேலி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த பிஎம்எஸ், இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஜேபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும். ஸோ இந்த 2 பிராண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்தியாவுக்குள்ள பிஎம்எஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க. இதோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து சைனா தான். ஸோ லித்தியம் பேட்டரிக்கான அனைத்து ரா மெட்டீரியலும் சைனாவில் தான் இம்போர்ட் பண்ணுறது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா தான். பட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டேலி பிராண்டு பிஎம்எஸ்ல நம்பர் 1 குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பிஎம்எஸ்னால் அது இந்த டேலி பிராண்டோட பிஎம்எஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி பிஎம்எஸ், நார்மல் பிஎம்எஸ் அண்ட் ஸ்மார்ட் பிஎம்எஸ் எத்தனை சீரிஸ் எத்தனை ஆம்ஸ் வேணாலும், அதாவது மேக்ஸிமம் 100 ஆம்ஸ் 150 ஆம்ஸ் வரைக்கும் 200 ஆம்ஸ் வரைக்குமே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. யாருக்காச்சும் தேவை அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்டரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதையும் நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ தொடர்ந்து வந்து பாருங்கள். ஸோ ஒரு 60 வோல்ட்டில் 84 ஏஹெச்சில் ஒரு பேட்டரி பேக் ஒன்று அசம்பிள் பண்ணின்னு இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எஸ் வாங்கிடணும். ஸோ அதில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படிங்கிறத உங்கள் மொபைல் மூலிமா நான் வந்து காமிக்கிறேன். ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து வருது. ஸோ இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸு நான் அடுத்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு காமிக்கிறேன், பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணும்போது எப்படி அப்படிங்கிறது. ஸோ ஒன்றும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி எப்பவும் போல தான் எப்பவும் போல் பி மைனஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி பி ப்ளஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து வச்சுட்டு போகிறோம். பேட்டரியோட மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக உள்ளே கொடுத்து பி மைனஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் அவுட் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். இது இல்லாமல் இந்த ஒரு சில ஒயர்ஸை மட்டும் நம்ம கனெக்ஷன் பண்ணி இது எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி பேட்டரி பேக்கில் இது வைக்கும் போது டேமேஜ் ஆகாத மாதிரி சேஃப்டியாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு நம்மளோட மொபைல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் என்ன டீட்டெயில்ஸ் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத மொபைல் மூலிமா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணின்னு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஸ்மார்ட் பிஎம்எஸ் பற்றி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சேனலில். ஸோ மேக்ஸிமம் தமிழ் சேனல்னு எடுத்திங்கனாலும் சரி, ஹிந்தி சேனல் எடுத்திங்கனாலும் சரி, ஸ்மார்ட் பிஎம்எஸ் டீட்டெயிலாக வந்து யாரும் வந்து இது வரைக்கும் சொன்னதில்லை. நானும் தேடி பார்த்துருக்கேன் நிறைய. ஸோ இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸு எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது யாரும் சொன்னது கிடையாது. ஸோ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை பற்றி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.